அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் அலைஸ் ப்ளூ, ஜிவோல், எஸ்ப்ரெஸோ, என்ரிச், அப்ஸ்டாக்ஸ் இந்த நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். நீங்கள் வியாபாரம் செய்யும்போது புரோக்கரேஜ் என்ற முறையில் நிறுவனத்திற்கு ஒரு வருமானத்தை கொடுப்பீர்கள். அந்த வருமானத்தில் சில பங்கீடுகளை அந்த நிறுவனம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு தரும். இது கட்டாயமில்லை. விருப்பம் உள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு கணக்கு துவங்குவதற்கு உண்டான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். இது கட்டாயமில்லை, உங்கள் விருப்பம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லைஃபை அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்காங்க. 24,999.75 புள்ளிகளில் ஒரு 25,000 அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் லெவல், அந்த லெவலை டச் பண்ணல. இந்த லெவலை போனதுமே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்திற்குள்ள சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதாவது டவுன்வேர்ட் ஆகிருக்கு. அது எத்தனை மணிக்கு அப்படின்னா நம்ம வரைபடம் பார்க்க போகிறதில்ல, ஆனால் வரைபடம் உங்களுக்கு காண்பிக்குவதற்காக ஒரு 12 மணிக்கு அந்த வீழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அதற்கப்புறம் மார்க்கெட் சைடுவே போயிருக்கு. அப்போது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 12 மணிக்கே ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பயம் கண்டினியூ ஆகியிருந்தால் மார்க்கெட் இன்னும் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். இப்போ இது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே எல்லாமே சந்தை போயிருக்கு. அப்போவும் மீண்டும் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு லோவை பிரேக் பண்ணிவிட்டு மீண்டும் சந்தை ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு இருக்குது. இந்த இடம் வந்திருக்கக்கூடாது. அதாவது ஒரு சந்தையில் ஒரு பயம் இருக்குது, ஒரு பேனிக் செல்லிங் இருக்குது அப்படின்னா 12 மணியிலிருந்து 3:30 வரை உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலே சந்தை ஒரு பக்கவாட்டு நகர்வு, ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஆனால் வந்திருக்கு. இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 100 புள்ளிகளுக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு 600 to 700 புள்ளிகள் பாசிட்டிவ் வந்தாங்க. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ நேற்று ஏறாத பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏற்றிட்டு மீண்டும் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுவும் ஒரு பக்கவாட்டு நகர்வாகவே போயிட்டாங்க. என்னென்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மட்டும்தான் நம்மளுக்கு லோவோ டு 200 புள்ளிகள். நிஃப்டி பார்த்திங்கன்னா அது ஒரு புள்ளிகள் அந்த மாதிரி பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புள்ளிக்கு நம்மளுக்கு 110 புள்ளிகள் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ரேஷியோ ப்ராப்ளம் தான். இந்த வீழ்ச்சி ஒன்று தான் சின்ன நெகட்டிவ். அதாவது நிஃப்டி ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஆனால் அந்த ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் பக்கவாட்டு நகர்வு போனது முரண்பாடான ஒன்று. பயந்திருந்தால், நிறைய பேர் பயந்திருந்தா, ஒரு பேனிக் நம்ம சந்தை இனி கீழே மேலே போகாதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டிருந்தா இந்த 3 மணி நேரம் கன்சால்டேஷன் ஆகிருக்கக்கூடாது. இது நம்மளுக்கு நாளைய தினம் சந்தை கீழேயும் போகலாம். இதை கண்டினியூ பண்ணிவிட்டு கீழேயும் போகலாம், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் இந்த கன்சால்டேஷனை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்போ நாளைக்கு சந்தை எடுத்த உடனே கீழே போயிடும் அப்படின்ட்டு இருக்கலாம். கீழே போகாதுன்னு சொல்ல வரல, கீழே போகும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு சந்தையில் என்ன நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது தான் பாசிட்டிவ். இப்போ சந்தை இன்னொரு 130 புள்ளிகள் பேங்க் நிஃப்டிக்கு தேவைப்படுகிறது. நிஃப்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுகிறது, 24,943. அப்போ இருக்கிற இடத்துலேருந்து நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறுனா தான் வீக்லி ஓப்பனை கிராஸ் பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டிக்கு 100 புள்ளிகள். அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 100 to 150 புள்ளிகள் சொன்னோம், அதையும் கடந்துட்டாங்க. அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி அட்டவணையெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ பார்க்க போனால்
பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணுங்கள். ரிசோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட், ஏன்னா நேற்றைய எல்லை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிஃப்டியை பொறுத்தவரை நேற்றைய ஹை 24,861, நேற்றைய லோ 24,410. அப்போ இரண்டுக்கும் 450 புள்ளிகள் வித்தியாசம். அப்போ 225 புள்ளி ஆவரேஜ் பாயிண்ட்டுன்னு போட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,635 ஒரு மிட் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தோம். இன்றைய சந்தை 25,000க்கும் 24,775க்கும் உள்ளது, ஒரு 225 புள்ளிகள். அப்போ 112 115 வச்சுக்கலாம். அப்போ இதில் 115 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா 24,885 890 கூட வச்சுக்கலாம். அப்போ 890 ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ வீக்லி ஹையிலிருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு 55 புள்ளிகள் போயிருக்காங்க. வீக்லி ஓப்பனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை வந்துட்டு ஒரு 150 170 புள்ளிகள் வந்திருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக மாறிடும். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரைடேவோட க்ளோஸ், அதாவது வீக்லி க்ளோஸ், இது வீக்லி ஓப்பன் இது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், வீக்லி ஓப்பன் அதற்கு மேலேயும் வீக்லி க்ளோஸ் அதற்கு மேலேயும் சென்ற வாரத்தோட ஹை அப்படிங்கிறது வந்துட்டு 24,861. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை இந்த பேட்டர்னுக்கு மேலே இருந்தால் சந்தை வந்துட்டு நம்மளுக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளாக அமையக்கூடிய படிக்கட்டுகள். அப்போ இந்த இடம் இல்லாமல் இருந்துருச்சுனாலே சந்தை வந்து இதில் முரண்பாடு வந்துட்டாலே சந்தை வந்து சைடுவேக்கும் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக மாறிவிடும். அப்போ இதை உற்று நோக்கணும். அப்போ நிஃப்டி வந்துட்டு நேற்றைய ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அப்போ பேங்க் நிஃப்டி அப்படியே மாற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை 51,398. இன்றைக்கி க்ளோசிங் வந்துட்டு அந்த லாஸ்ட் வீக்கோட நம்மளுக்கு ஃப்ரைடே வந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இருந்தாலும் அதற்கு முந்தைய ஹையெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீக்கோடனா நிஃப்டி வந்து லைஃப் ஹையில் இருக்கிறாங்க. பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையே நம்மளுக்கு இன்னும் பிரேக் ஆகலை. அந்த இடம் தான் நம்மளுக்கு ஒரு குரூஷியல் லெவல். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1000 புள்ளிகளுக்கு மேலே கொடுத்ததுனால இதோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிடும். அப்போ இதை வைத்து நம்ம வந்து சந்தையை உற்று நோக்கணும். ஆனால் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்கு இன்பிட்வீனில் நாளைக்கு சந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே அதில் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகாதுன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகாது. நம்ம சொல்லியிருந்தோம் அட்டவணையில் ஸ்ட்ராடல் அமையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், 25,000 கால், 24,900 கால், 24,900 புட், 24,800 புட். அப்போது சந்தை என்ன பண்ணிட்டாங்க, 24,900 நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ரேடலாக 24,900 ஸ்ட்ரேடலாக கொடுத்துட்டு 25,000 24,800 பக்கபலமாக செய்து விட்டார்கள். அப்போ 24,900 நம்மளுக்கு முக்கியம். 24,900 காலுடைய ஹை 200 ரூபாய். அப்போ 25,100. 24,900 புட்டோட ஹை 194 ரூபாய். அப்போ 24,700. அப்போ இதுதான் சந்தையோட 24,900 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போது. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 24,900 கால் 93 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ 24,993. இவங்க வந்து 145 ரூபா க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 24,755 இந்த இடம் நம்மளுக்கு மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது ஒரு 200 புள்ளிகள்னு ஒரு 100 புள்ளிகள் நம்ம 24,900 அப்படிங்கிறத நம்ம ஒரு இம்பேக்டடாக பார்க்கணும். அப்போது 250 புள்ளிகள், அப்போ 125 சராசரி. அப்போ இதிலிருந்து 125 நம்ம ஆட் பண்ணோம்னா 24,880 அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அப்போ நாளைக்கு அட்டவணை எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பொறுத்து மாறுபடும். நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இம்ப்ளைட் வால்ட் 10 அப்படின்ற இடத்துல வந்து கால் சைடு வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா 10 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து 13ஆகவும் இதில் வந்து ஒரு 12ஆகவும் இம்ப்ளைட் வால்ட் கொஞ்சம் அதிகரித்திருக்கு.
இப்போ நம்ம வந்துட்டு லைவ் மார்க்கெட் வரும்போது வந்து 100 புள்ளி 200 புள்ளிகளுக்கு உண்டான கேப்பை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் 24,800 டு 24,900 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 100 புள்ளிகள். இது பாருங்கள் இது எவ்வளோ இருக்கணும், 36 ரூபாய் இருக்கணும். இவங்க எவ்வளோ இருக்கணும், 64 ரூபா இருக்கணும். இதை பிரிச்சுட்டா, இந்த ரேஷியோவை 100 பாயிண்ட்டுக்கு பிரிச்சுட்டா. அப்போ 148, இங்கே எவ்வளோ இருக்காங்க, 127 இருக்காங்க. அப்போ 15, 275, 100 கழிச்சிட்டோம்னா 175. நேற்று டைம் வேல்யூ எவ்வளோ இருந்ததுன்னு நீங்கள் லைவ் மார்க்கெட் இதில் நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த 175 ரூபாய் தான் அருணாச்சலம் படம் மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த 30 கோடி எப்படி வந்துட்டு ஒரு மாதத்தில் 0 செய்யணுமோ அது மாதிரி இந்த 175 புள்ளிகள் இந்த 100 புள்ளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை 0 பண்ண போகிறாங்க. இந்த 175 தான் இவங்களுக்கு பிரித்து கொடுத்த தொகை 95, இவங்களுக்கு வந்துட்டு 81, அதே மாதிரி 95. பார்த்தீங்களா? அப்போ இதில் ஏமாற்றுதல் அப்படிங்கிறக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சந்தை வந்துட்டு ஆப்ஷன் வியாபாரம்ங்கிறது இந்த ஆப்ஷன் செயின்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீமியத்தை அதை எப்படிங்கிறது ஒரு கோடிங் தான். இதை வந்து எத்தனை நபர்கள் வாங்குறாங்க, எத்தனை நபர்கள் விற்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கில். இதை வந்து எக்ஸ்பைரி அப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அதனை அடிப்படையில் விழுகணும். அதே மாதிரி ஸ்பாட் எங்கே முடியுதோ அதற்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து ஃபியூச்சரோட ப்ரீமியத்தில் அடிப்படையில் இப்போ 24,800 அப்படின்னு வச்சுட்டா கால் வந்து 148 ரூபாயாகும், புட் வந்துட்டு 81 ரூபாய் இருக்கப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 70 ரூபாய் வித்தியாசம் அப்படின்னு எடுத்துட்டா 24,870 வந்துட்டு ஃபியூச்சர் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 30 பாயிண்ட் ப்ரீமியத்தில் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறதே இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் 52,000 கால், 51,500 புட், 52,500 கால், 51,800 கால், 53,000 கால், 51,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 51,000, அடுத்தது வந்துட்டு 52,000, அடுத்தது 53,000. இந்த மூன்றுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த மூணோட ரேஞ்சும் இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையும் நம்ம பார்த்து விடலாம். இப்போ முதல் 51,000 எடுத்துக்கலாம். ஐம்பத்தி 51,000 புட்டோட கை 221 ரூபா. அப்போது 50,300 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டாலும் கூட 50,800. 51,000 காலோட கை 1,400 ரூபா. அப்போ 52,400. க்ளோசிங் எடுத்துட்டா இவங்க 143 ரூபா. அப்போது 50,850ன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்துட்டு 535 ரூபா. 51,535 வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான வித்தியாசம் அப்படி எடுத்துட்டா இது ஒரு 400 புள்ளிகள்னு எடுத்துக்கலாம். அப்போது 51,400 வந்துட்டு ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது நம்மளுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து பேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து 51,400 கால் 400 புட், ஏன்னா அங்கே தான் இருக்கிறாங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் அர்த்தமணியாக நம்ம பார்க்கணும். அப்போ 51,400 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51,400 புட் ஒரு 300 ரூபாய்னா 51,100, இவங்களும் 300 ரூபாய் அப்படின்னா 51,700. அப்போது இதற்கு உள்ள இருக்கிறதா முதல் ஷார்ட் ரேஞ்சாக பார்க்கப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஹை புட்டோட ஹை 460. அப்போது 50,950. 51,400 நீங்கள் எக்ஸாக்டாக போட்டுக்கோங்க, நான் வந்துட்டு சுமாராக போட்டிருக்கேன். 51,400 வந்து 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 52,400. அப்போது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 51,500, அடுத்தது வந்துட்டு 52,000 பார்த்துக்கலாம். 51,500. 51,500 புட்டோட ஹை 500 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டா 51,000. 51,500 காலோடது 940னா அப்போ 52,450. அப்போது இவங்களோட க்ளோசிங் 346 ரூபா கொடுத்துருக்குறாங்க புட்டோடது. நான் 346னா அப்போ 51 150, இவங்க 245. அப்போ 51 745. அப்போ இது ஜோனாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இம்பீரியல் வால்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
இம்ப்ளாய்டு வாலிட்டி வந்து 17-20. இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் வந்துட்டு ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆக்டிவ் மோடு அப்படிங்கிறது இடத்துல இருக்குது. அதனால் நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு நாளை மறுநாள் 2 நாள் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 2 நாளில் இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ப்ரீமியத்தை கரைப்பதற்குண்டான வேலையில் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. அதனால் வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷனுமே ஆக்டிவ் மோடில் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள். முக்கியமாக நம்மளுக்கு வந்துட்டு நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்காங்க, அட்டவணை எப்படி இருக்காங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ முடிவுற்ற இடத்தை பொறுத்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏன் இறுதி நேர செல்லிங் வரல, ஏன்னா நம்மளுக்கு 12 மணிக்கே நம்மளுக்கு வந்துட்டு இந்த செல்லிங் மோடு வந்தது. செல்லிங் மோட்னா ஒரே ஒரு செங்குத்து இறக்கம் வெர்டிக்கல் ஃபால் அப்படின்னு சொல்லுது. இந்த வெர்டிக்கல் ஃபால் வந்தது ஏன் கன்சல்டேஷனுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது ஒரு கொஷின். அப்போ இந்த கொஷின் தான் நம்மளுக்கு வந்து நாளை தினம் நம்மளுக்கு அதற்கு கொடுக்க போகிறாங்க. இது நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சந்தை நாளை தினம் இறங்கணும் அப்படின்னு இருந்தால் ஓப்பனுக்கு கீழே டுடே ஹை, அதாவது நாளைக்கு வந்து அது எஸ்டர்டே லோன்னு சொல்லுவாங்க. சாரி, ஹைன்னு சொல்லிட்டுனா எஸ்டர்டே லோ, இன்றைய லோ தான் நாளைக்கு எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு கீழே அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீழ்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். இதில் ஏதேனும் ஒன்று முரண்பட்டாலும் அங்கே வந்துட்டு ப்ரீமியம் கரைவுக்காக டிகேக்காக செய்து விடுவார்கள். அப்போ ஆப்ஷன் பையர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதற்கப்புறம் டிகே நடைபெற்ற பின் தான் ஒரு மொமெண்டம் ஏற்படும். ஏன்னா இம்ப்ளாய்பிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள். நாளை தினம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றே நீங்கள் முடிவு செய்து வைத்துவிட்டு நீங்கள் வந்துட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். நாளை தினம் நல்ல கேப் டவுனாக இருந்தாலும் சரி, கேப் அப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இங்கே நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு கால் சைடு வந்து டைம் வேல்யூ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டுறாங்க. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, இது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். இது எல்லாமே நம்ம சொல்கிறது நடக்க போகிறது தான் அப்படின்னா ப்ராபபிலிட்டி தான், எது வேணாலும் நடக்கலாம். இப்போ கால் சைடு வந்து டைம் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ எளிதாக வந்துட்டு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது வந்துட்டு வாய்ப்பு குறைவு. ஆனால் சந்தையில் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது, எது வேணாலும் நடக்கலாம். அதனால் வந்து டைம் வேல்யூ கால் சைடு அதிகமாக இருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ஒரு பெரிய கேப் டவுனோ அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு என்ன சொல்கிறது 5 to 10% தான் வாய்ப்பு. இந்த 5 to 10% ப்ராபபிலிட்டியாகவும் இருக்கலாம் சந்தை நாளை தினம். ஆனால் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அந்த கேப் டவுன் அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் தோன்றுகிறது. இது என்னுடைய கண்ணோட்ட பார்வை. அதனால் வந்துட்டு நான் சொல்கிறதா நடக்கும்னு சொல்ல வரல, எது வேணாலும் நடக்கலாம், நான் சொல்வதை நம்ப வேண்டாம். உங்களுக்கு அங்கே எது உங்களுக்கு சரின்னு படுகிறதோ அதை பின்பற்றுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாங்க. ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.